அவல் உப்மா செய்யும் பொழுது பைத்தம்பருப்பை நெத்து பதமாக வேக வைத்து சேர்த்து கலந்து செய்ய சுவை அதிகரிக்கும். சில சமயம் லைட்டரில் எண்ணெய் பசை தங்கி லைட்டரில் இருந்து நெருப்பு வராது. அதற்கு செய்ய காது அழுக்கை நீக்குவதற்கு பயன்படுத்தும் பட்ஸை வைத்து லைட்டரில் உள்பகுதியை சுத்தப்படுத்துங்கள். ஈ தொல்லைகள் இருக்கும் இடத்தில் புதினா இலைகளை கரைத்த தண்ணீரில் தெளித்தால் ஈக்கள் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லும். எந்த ஒரு இனிப்பாக இருந்தாலும் சிறிதளவு உப்பு சேர்த்தால் கூடுதல் சுவை தரும். 2 வாழைப்பழம், சிறிது சர்க்கரை சேர்த்து அரைத்து அதில் 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணீர், ஏதாவது பழ எசன்ஸை சேர்த்து காய்ச்சினால் புதிய பாயாசம் தயார். தேங்காய்பால் எடுக்கும் பொழுது வெந்நீர் ஊற்றி தேங்காய்பால் பிழிந்தால் பால் அதிகமாக கிடைக்கும். பாகற்காய் பொரியல் செய்யும் பொழுது வெங்காயத்தை நிறைய சேர்த்து கொண்டால் கசப்பு தெரியாமல் இருக்கும். குடமிளகாயின் அடிப்பகுதி 3 பிரிவுகளாக இருந்தால் அந்த குடமிளகாயில் லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். இதை சமைத்து சாப்பிடலாம். அடிப்பகுதி 4 பிரிவுகளாக இருந்தால் கொஞ்சம் இனிப்பு தன்மையோடு இருக்கும். இதை சாலட் செய்ய பயன்படுத்தலாம். இறால் பகோடா. இறால் துண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து கலந்து சிறிது தண்ணீர் சேர்த்து பிசைந்து இறால் பகோடா போடலாம். ஐஸ்கிரீம் பரிமாறும் கிண்ணங்களை ஃப்ரீசரில் 5 நிமிடங்கள் வைத்துவிட்டு பின்னர் ஐஸ்கிரீமை நிரப்பி கொடுத்தால் நீண்ட நேரம் உருகாமல் இருக்கும். கொஞ்சம் வசம்பை தட்டி ரவா, மைதா உள்ள டப்பாவில் போட்டு வைத்தால் பூச்சி புழுக்கள் வராமல் இருக்கும்.